வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அல்லது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, உடனே அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி தான். ஏன்னா இதுக்கு வந்து மாவு எதுவுமே அரைக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடுற ஸ்நாக்ஸ். இன்றைக்கி நம்ம 5 விதமாக பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துப்போம். 1/4 கப் அரிசி மாவு அல்லது இடியப்ப மாவு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட நம்ம போட்டுக்கலாம், அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். பஜ்ஜிக்கு நம்ம வந்து கலர் பொடி எதுவும் போட போகிறது கிடையாது, அதனால் கலர் கொடுக்குறதுக்காக காஷ்மீரி மிளகாய் 1 டீஸ்பூன் போட்டுப்போம். கூடவே காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டுப்போம். அப்புறம் அந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலை மாவில் கட்டிலாம் இருந்ததுன்னா அதை முன்னாடியே நம்ம உடச்சி விட்டுறணும், அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பஜ்ஜி மாவு ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோம்னா பஜ்ஜி வந்து ரொம்ப கனமாயிரும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பஜ்ஜி மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்க மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காயில் போடுற பஜ்ஜியும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து குடமிளகா, வாழைக்காய், கத்திரிக்காய், அப்பளம், வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம். வாழைக்காயை வந்து நம்ம ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அதனோட தோல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து வாழைக்காய் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷேப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் ஒரு 2 துளி எடுத்து அதில் போடலாம். மாவு வந்து நான் உடனே நல்லா எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வாழைக்காயை போட்டுப்போம். 2 பக்கமும் மாவு நல்லா படுற மாதிரி டிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வடிச்சிட்டு எண்ணெயில் போடணும், அப்போ தான் எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் எண்ணெயில் விழாமல் இருக்கும். வாழைக்காலாம் ஈஸியாக எண்ணெயில் உடனே வெந்துடும். அதுவும் நம்ம மெல்லிசா வெட்டியிருக்கனால ரொம்ப நேரம் அதை எண்ணெயில் பொரிக்கணுங்கிற தேவை கிடையாது. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பஜ்ஜி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை, அதே மாதிரி நல்ல உப்பியும் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம அப்பள பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த அப்பளத்தை வச்சு பஜ்ஜி போட்டுடலாம். அப்பளத்துக்கும் நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வேகக்கூடாதுங்கிற தேவை கிடையாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா சிவக்க வரவும் நம்ம எடுத்துடலாம். அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுடலாம். கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி அந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் ஒரு 1/2 செகண்ட் போட்டு எடுத்தோம்னா இந்த பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், ஒரு 2 பக்கமும் திருப்பி 1/2 செகண்ட் வேக விட்டால் போதும். இப்போ கத்திரிக்காயை நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். இதே மெத்தடில் தான் நம்ம காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா உள்ளே இருக்க அந்த காய்கறிகள் வந்து நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் பஜ்ஜியும் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம குடமிளகா பஜ்ஜி போட்டுடலாம். குடமிளகாயும் எண்ணெயில் சீக்கிரமே வெந்துடும், அதனால் அது ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்கிற தேவை கிடையாது. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே நம்ம போட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கலர் மாறினோன்னே எடுத்துடலாம். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெங்காய பஜ்ஜி போட்டுருவோம். வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி தான் இதுவும், எண்ணெயில் ரொம்ப நேரம் வேகணுங்கிற தேவை கிடையாது, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட 5 விதமான பஜ்ஜியும் சூடாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் பஜ்ஜி ரெடி பண்ணோம்னா பஜ்ஜி எண்ணெயே குடிக்காது, வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல தின் லேயராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.